அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இப்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதிக்கும்படியாகவும் நன்றி செலுத்தும்படியாகவும் வசனத்தில் தியானிக்கவும் கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபைக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இது தேவனே நமக்கு தந்திருக்கிற பாக்கியம். ஆண்டவரை நாம் துதிப்போம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படி எழுதுகிறார்: நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லுகிறார். அதற்கு பின்பாக தீங்கு நாட்கள் வராதற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் அப்படி சொல்கிறார். அதுக்கு முன்னாகவே நீ என்ன செய், வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை அப்படி சொல்கிறார். அப்படின்னா அதற்கு பின்பாக வயது கூட கூட பல போராட்டங்கள், பிரச்சனைகள், ஆமென், வயது மூப்பு நிமித்தமாக வருகின்ற பல சோர்வுகள், இப்படி பல சம்பவங்கள் இருக்கின்றது. ஆகவே இந்த இளமையான நாட்களிலே நாம் கர்த்தரை அறிந்து கொண்டு கர்த்தருக்கென்று நாம் பணி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு முறை ஒரு செய்தியாளர் இப்படியாக இடத்துல சொன்னார்: எனக்கு இன்னும் நாட்கள் இருக்கிறது. ஒரு வாலிபன் இப்படியாக கேட்கிறான்: நான் கொஞ்சம் சம்பாதித்து வயது வந்த பின்பு அதற்கு பின்பாக நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன் என்று அவன் சொல்லும் பொழுது, ஒரு வாழைப்பழத்தை உரித்து காண்பித்து, இந்த வாழைப்பழம் பிடிக்குமா என்று கேட்க, பிடிக்கும் என்று சொல்லுகிறான். ஆனால் உள்ளே இருக்கிற பழத்தை எடுத்து அவர் சாப்பிட்டு விட்டு தோலை மாத்திரம் அவனிடத்தில் கொடுக்கின்றார். அவனும், ஏன் எனக்கு இதை தருகிறீர்கள் என்று கேட்க, இளமையான நாட்களை ஆண்டவருக்கு கொடுக்காமல் இந்த முதுமையான நாட்களை நீ கொடுப்பதனால் என்ன பயன்? ஆகவே தீங்கு வராதற்கு முன்பதாக, எனக்கு பிரியமில்லை, எனக்கு பிடிக்காது இந்த நாட்கள் என்று சொல்லும் வருஷங்கள் சேராதற்கு முன்பாக உன்னுடைய வாலிப பிராயத்தில் நீ கர்த்தரை நினைத்து கொள்ள வேண்டும், அவரை அறிந்து கொள்ள வேண்டும். இளமையும் மாயே என்று சொல்லி பிரசங்கி ரொம்ப அழகாக எழுதுகிறார். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஆகவே இளமையிலே நாம் நம்மை சரிப்படுத்தி செம்மையான பாதையில் செல்லும் பொழுது முதுமையான வாழ்வு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், நன்மையாக இருக்கும். அந்த காலங்கள் எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவைகளாக இருக்கும். ஆகவே காலங்கள் மாறும் முன்பதாக நீங்கள் கர்த்தரை பின்பற்றுங்கள். என்னுடைய இளமை நாட்களில் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று வாழ்ந்தபடினால் அநேக ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை கர்த்தரண்டை வழி நடத்தவும் அவருடைய ஊழியங்களை செய்ய அவர்களை உற்சாகப்படுத்தவும் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலம் இது கர்த்தருடைய நாட்கள். உங்களுடைய இளமை பிரயாயத்தை கர்த்தருக்கென்று கொடுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். பாடி துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஜெபிக்கலாமா? காலமோ செல்லுதே, வாலிபமும் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நாம் முகமுகமாய் அவரை சந்திக்கும் அந்த நாளிலே மகிழ்ச்சியோடும் மிகுந்த மன சந்தோஷத்தோடும், திரளான ஆத்துமாக்களோடும் அவரை நெருங்கும் பொழுது எவ்வளவு பேரானந்தம் உண்டாகும். இளமை நாட்களிலே கர்த்தருக்கென்று வாழ நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். அன்பு நிறைந்த ஆண்டவரே,
நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இளமை நாட்களில், இந்த வாலிப பருவத்தில் உம்மை ஆழமாய், உம்மை அதிகமாய் பற்றி கொள்ள, பிடித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக. பெரியவன் நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர். இளமையில் அவர்களை ஈர்க்கும், இழுக்கும் எத்தனையோ இந்த உலகத்தின் சித்தாந்தங்களுக்கு ஒருபோதும் அவர்கள் தங்களை உட்படுத்தாமல் அவர்களை காத்துக்கொள்ளும் அந்த பலனை, கிருபைகளை தாரும் ஆண்டவர். அவர்களை ஆசீர்வதித்தருளும். அவர்களை தம்முடைய சட்டைகளின் மறைவிலை மறைத்துக் கொள்ளும் அப்பா. முதிர் வயதிலும் அதை விடாமல் காத்துக்கொள்ளும் அந்த கிருபையை நீர் தந்தருளும். ஒவ்வொருவரை நீர் ரட்சித்து அவர்களை பாதுகாத்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக அவர்களை சேர்த்து கொள்ளுகிறதற்காக நன்றி, கொடி நன்றி அப்பா. நீண்ட நாட்களாக பிள்ளைகள் ரட்சிப்புக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களையும், பெரியவர்களையும் நினைக்கிறோம். அவர்களுடைய ஜெபத்தை கேட்டருளும், ஆசீர்வதித்து அவருடைய எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ரட்சித்து பாதுகாத்தருளும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே மகிமைப்படும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you.